தமிழக வெற்றி கழகம் பதவியேற்றவுடன் விவசாயிகள் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை மாற்றி சிறு குறு விவசாயிகளுக்கு 10,000-ம் பெரிய விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் என்ற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதை கொடுப்பதை விட கொடுக்காமல் இருப்பதே சாலச் சிறந்தது. இந்த அரசுக்கு நட்டம் வராமல் இருக்கும், பொருளாதாரம் குறையாமலாவது இருக்கும். ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே 42ஆம் பக்கத்திலே சொல்லியிருப்பது 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகளுக்கு முழுவதும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளித்துள்ளீர்கள். அதன் பிரகாரம் எல்லா விவசாயிகளும் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இதுநாள் வரை காத்திருந்தவர்களுக்கு நீங்கள் செய்திருப்பது ஒரு துரோகச் செயலைத்தான் போலத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. மீண்டும் இதை பரிசீலித்து ஆலோசித்து பரிசீலனை செய்து எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கூறியதைப் போல் கொடுக்க முன்வருவீர்களே, ஆனால் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. ஆனால் இதை செய்யவில்லை என்று சொன்னால் வருங்காலங்களிலே மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். 1 வார காலத்திற்குள்ளே இதை திருத்தி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக விவசாயிகள் சங்கம் சி. பெரியண்ணன், சேலம் மாவட்ட தலைவர். திமுக கூட 5 ஆண்டுகளில் தான் நிறைவேற்றுறாங்க, ஒரே வருஷத்துலாம் அவங்க நிறைவேற்றலை, இவங்களுக்கும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும்னு சிபிஐ கட்சியோட மாநில செயலாளர் சொல்லுகிறார் வீரபாண்டியன். இல்லை, இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பயிர்க்கடன் தள்ளினீங்கன்னா அடுத்த 5 வருஷம் தள்ள வேண்டியதில்லை. எந்த அரசுமே அதுதான் செய்யும். முதல்ல வந்த உடனே பயிர்க்கடன் தள்ளுபடி என்று கூறுவார்கள். மறுபடியும் ஆட்சி முடியும் வரை அது தள்ளுபடியே கிடையாது. எனவே அவர்கள் சொல்வதற்கும் இங்கே செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கம்யூனிஸ்ட்னா அதில் இருக்கிற வாக்குறுதிகள் அனைத்தும் செயல்படுத்துவதற்கு 5 ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் இந்த பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும் உடனடியாக இந்த வருடம் தள்ளுபடி செய்தால் ஒழிய 5 வருடத்திற்கு இப்போ எப்படி வருஷம் 5 ரூபாயா தள்ளுவீங்களா என்ன? இதுதான் பிரச்சனை. இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தான் சொல்லி ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லியிருக்கிறாரு. இப்போ உடனே இது சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். சாத்தியமா அப்படிங்கிறத ஆலோசனை ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை, இதில்